அனு சொல் பேச்சு கேளு. நான் அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்ல போறேன். எதுவும் கம்முன்னு இருக்கணும் சரியா? உன்னோட வேலையை இங்க காமிடக்கூடாது. சார் சார், என் பொண்ணை வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்போ வந்து அட்மிஷன் முடிஞ்சிருச்சுங்களா? நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்து பாப்பாவை ஜாயின் பண்ண வைக்கிறோம். அதனாலதான் கேக்குறேன் சார். ஆள் சேர்த்துட்டு தாம்மா இருக்காங்க. நீங்க போங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, மிஸ் கூப்பிடுவாங்க. உள்ள வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. சரிங்க சார், இங்கே வெயிட் பண்றோம். சேர்லாம் எதுவும் இல்லைங்களா சார்? உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. உள்ள வந்து சேர் போட்டு வச்சிருக்கோம், நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே சார். பரவாயில்லையே, டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இப்போ கூட வந்தா நல்லா சேர்க்குறாங்களே பசங்களெல்லாம். சரி சரி, இன்னும் அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணாம இருக்கும்ல, அது வரைக்கும் ஓகே தான். மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும். 2 சேர் இருக்கு, இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. அனு, நீ ஒரு சேர்ல உட்காந்துக்கோ. ரொம்ப நேரமா உன்னை தூக்கி கையில வச்சிட்டு இருக்கேன், கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. ப்ளீஸ்மா, நீ இன்னொரு சேர்ல போய் உட்காந்துட்டு இருக்கோமா ப்ளீஸ்மா. நான் ஸ்கூல்ல எல்லாம் ஜாயின் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க கூடயே இருக்கம்மா. ப்ளீஸ்மா, என்னை எங்கேயும் விட்டுடாதீங்கம்மா. ஏய், சொல் பேச்சு கேட்க மாட்டியா? நான் காலையில இருந்து உன்னை தூக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அப்படியே உட்காந்துக்கிறேன். ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். மிஸ் ஏதாவது உன்னை கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கூல்ல உன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. என்னை திட்டி தான் அனுப்புவாங்க, சரியா? மேடம் மேடம், புதுசா ஒருத்தவங்க அட்மிஷன் பண்றதுக்கோசம் வந்திருக்காங்க, அனுப்பலாங்களா? எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்காங்க? கேட்டிங்களா இல்லையா? அச்சோ மேம், அதை கேட்கல. ஆனா குட்டி குழந்தை, எனக்கு தெரிஞ்சு யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். நான் அனுப்பிச்சு வைக்கட்டுங்களா, நீங்களே கேக்குறீங்களா? ஓகே மேம், நானா போய் கேட்டுட்டு வரட்டுங்களா எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு? சரிப்பா, அனுப்பிச்சு வை. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அனுப்பிச்சு வை சரிங்களா? வேற எதுவும் அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வர சொல்லி மட்டும் சொல்லிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம், டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுங்களா மேம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. ஓகே மேம், நான் வரேன். என்ன பண்றது, கிளாஸ்ல பசங்க எல்லாமே கரெக்டா இருக்காங்க. அந்த மேம் எந்த ஸ்டாண்டர்ட் பையனா பொண்ணா கூட சொல்லவே இல்லையே. சரி சரி, வரட்டும், நம்ம பாத்துக்கலாம். என்னடி, போனவங்க இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் பேரண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க மேம். இவ்வளவு நேரம் ஆகி வரவே இல்லை. மா, எனக்கு வேற பசி எடுக்குதுமா. வாங்கம்மா, வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வேற வேலையே இல்லை. இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம், இன்னும் ஒரு ½ மேம், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க மேம், நீங்க போலாம். என்ன, அவங்க உள்ள கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி வாடி, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். மேம் கூப்பிடுறாங்க போல. மேம், இந்த பாப்பா வந்து புதுசா ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்கேன் இந்த ஸ்கூல்ல. அட்மிஷன் ஃபீஸ்லாம் எவ்வளவு மேம், கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்மிஷன் ஃபீஸா? சரி ஓகே. எந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் குழந்தைய? மேம், எல்கேஜி தான் மேம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றேன் நான். அதனாலதான் சரி எவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கலான்னு. ஃபர்ஸ்ட் டைமா? சரி சரி ஓகே. இருக்கு 2 சீட்டு தான் இன்னும் இருக்கு. சரி ஓகே. மொத்தம் வந்து 15,000 ஆகும். நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை வந்து 3 மாத்தி கூட, சாரி கொஞ்சம் ரோலிங் ஆகுது. நீங்க வந்து 3 தவணையா கூட நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கிலீஷ் உங்களுக்கு புரியுமா? இல்ல நான் தமிழ்லயே பேசுறேன். மேம், நீங்க தமிழ் இங்கிலீஷ் 2 பேசுங்க, எனக்கு எதுவுமே புரியும். ஓகே மேம்? சரி ஓகே. 3 வாட்டி நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ், 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி பண்ணலாம். ஓகே மேம். சரிங்க மேம், அட்மிஷன் இப்போ போட்டுடலாங்களா? போட்டுடலாம். பொண்ணா பையனா? பொண்ணுதான் மேம், இந்த இவதான். அப்படிங்களா? சரி சரி ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவே பே பண்றீங்களா இல்ல அப்புறமா பே பண்றீங்களா? மேம், நான் இப்பயே பே பண்ணிடுறேன். சரி ஓகே, இந்தாங்க மேம். இதுல வந்து ஒரு 20,000 இருக்கு. மிச்ச காசு வந்து நான் ஒரு 3 மந்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள முடிஞ்சா நான் தரேன். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து தந்துடுறேன் மேம். ஓகே பரவாயில்ல. சரி ஓகே, நீங்க கிளாஸுக்கு போய் காமிங்க பாப்பாவை. இல்லைன்னா நாளைக்கு கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாவே பாதிக்கு போயிடுச்சு. நீங்க நாளைக்கு வந்து பாப்பா கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவ காலையில இருந்தே அட்டென்ட் பண்ணுவான். ஓகேங்களா? குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 3.5 ஏஜ் ஆகுது மேம். சரி ஓகே. எத்தனைல பிறந்தாங்க? 2020 மேம். அப்போ ஓகே தான். ஓகே, அப்ப நீங்க நாளைக்கு காலையில வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா கேட்டாண்ட வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உள்ளே இட்டு வந்து விட்டுருவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, கீழே வந்து ஆயமெல்லாம் இருப்பாங்க, அந்த ஆயம்மா கிட்ட கூப்பிட்டீங்க அப்படின்னா பாப்பா ஒழுங்கா கிளாஸ்ல விட்டுருவாங்க. அப்படிங்களா? ஓகே மேம். பாப்பா வந்து பாத்ரூம் அந்த மாதிரி போயிட்டா என்ன மேம் பண்றது? ஆயம்மா இருக்காங்க, எல்லாமே அதை பார்த்துப்பாங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இப்போதைக்கு 1 வீக் மட்டும் நான் வந்து ஒரு
10 o'clock வரைக்கும் தான் வச்சிருக்கோம். ஒரு 3 days போயிடுச்சு. 10 o'clock வரைக்கும் தான் வச்சிருக்கோம். ஏன் மேம் ஃபுல்லாவே என்ன டைம் மேம்? 2 o'clock நாங்க வந்து விட்டுருவோம் மேம். ஆனா வந்து குழந்தைங்க வந்து இப்பதான் ஜாயின் பண்றாங்க இல்லையா, அம்மா கிட்ட இருந்து அழுவாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போவோம். ஓ அப்படிங்களா, சரி ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேம். நானே பயந்துட்டே இருந்தேன், இவ வந்து எங்கேயுமே போனதே கிடையாது, அழுதுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், நான் நாளைக்கே வந்து விடுறேன். ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து 10:30 ஆகுது இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாரும் விட்டுடுவாங்க. ஆல்ரெடி எல்கேஜி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா யூகேஜி வந்து 11 o'clock விடுவாங்க, அதை சொன்னேன். ஓ அப்படிங்களா, ஓகே மேம் தேங்க்யூ, நான் நாளைக்கு காலையிலேயே வரேன். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. புக்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் கொடுக்க சொல்றேன், கிளாஸ்லயே வச்சிடுறேன். ஓகே மேம், ஓகே தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல வேலை இன்னும் ஒரு சீட் தான் இருக்கு. யாராவது வந்தாங்கன்னா அது பண்ணா கிளாஸ் ஃபுல் ஆயிடும். ஆயம்மா கிட்ட சொல்லி புக் எல்லாமே எடுத்துட்டு வைக்க சொல்லி மிஸ் கிட்ட சொல்லணும். ஆயம்மா இன்னும் கடல இன்னும் எல்லாம் அப்படியே டெஸ்ட் எல்லாம் அப்படியே கிடக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காசு எடுத்து நம்ம லாக்கர்ல வைக்கணும். பீரோ யாரு உடைச்சது? பீரோ எல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்க, எப்படி உடைச்சு வச்சிருக்காங்க? அதுக்குள்ள காசு மட்டும்தான் இருக்கு. இந்த டோர் மட்டும் செப்பரேட்டா வந்துருச்சு, எப்படி விழுந்துச்சுன்னே தெரியலையே. அந்த அண்ணா வந்தா கூப்பிட்டு கேட்கணும். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காங்க, காசு இல்லாம அப்படியே ஃபுல் காசு இதுலதான் இருக்கு. சிச்சோ, பீரோ வேற உடைஞ்சிச்சு. இதுக்கு வேற நான் அவரை சொல்லி சரி ஃபோன் பண்ணி சொல்லலாம். மேம் கூப்பிட்டீங்களா? உங்களை கூப்பிடல, ஆயமா தான் வரணும். என்ன டோர் வந்து உடைஞ்சிருக்கு? என்ன டோர் உடைஞ்சிருக்கா? ஆமா, லைட்டா மேல எல்லாம் தெரியுது. ஓ சாரி மேம், பசங்க யாரோ வந்து விளையாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கவே இல்லைங்களே. என்ன பாக்கலன்னு சொல்றீங்க? இதுக்குள்ளதானே ஃபுல் காசு இருக்கு, பேரண்ட்ஸ் கொடுத்த எல்லாம் உள்ள ஃபீஸ் காசும் உள்ளதான் இருக்கு. இவ்வளவு கேர்லெஸ்ஸா வந்து பதில் சொல்லாதீங்க. ஓகே மேம், இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காம பாத்துருக்கேன் மேம். ரொம்ப சாரி மேம். சாரி மேம். சரி ஓகே, கடன் வந்து இதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லி ஆளை கூப்பிட்டுவாங்க, சரிங்களா? ஓகே மேம், நான் அதை கேட்கணும்னு தான் வரல. ஓகே மேம், நான் சரி பண்ணிடுறேன். நீங்க வந்து அந்த குழந்தைக்கு அட்மிஷன் போட்டீங்களா மேம்? சீட் இருந்துச்சுங்களா? ஆமாப்பா, அவங்க வந்து எல்கேஜி தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. 2 பேரு இன்னும் சேர்க்கலாம், இன்னும் ஒரு ஆள் சேர்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கூலுக்கு போய் அந்த கிளாஸ் எல்கேஜி கிளாஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கு, புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க. நாளைக்கு அவங்க அம்மா வந்தோடனே அவங்க கிட்ட நம்ம கொடுத்துடலாம். ஓகே மேம், நான் போய் சொல்றேன். ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க, எதுவுமே இன்னும் ப்ரூஃப்லாம் தரவே இல்லையே. சரி, நாளைக்கு வந்தாங்கன்னா சொல்லி அனுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் எல்கேஜி ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரியலாவே அனுன்ற போட்டு எல்கேஜி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.